தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் என்ப தமிழங்கள் உயிருக்கு நேர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜேசிபி ஜேசிபி ஜேசிபி. அன்னைக்கு எழுதியிருப்பாரு நம்ம பாரதியார், எழுதிக்காரு, சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், தனிப்பெயராம் துயரம் இது, தமிழகத்தின் தெருவில் தமிழ்தான் இல்லை அப்படின்னு எழுதியிருப்பாரு. இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு ஜேசிபிங்கிறது இங்கிலாந்து கம்பெனி. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் வந்து இது பண்ணிருக்காங்க. நம்ம 1997 7+1 8 பேர்ல ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 2500க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்பு உருவாக்கி மாபெரும் தொழில் புரட்சி நகரமா கோயம்புத்தூர் கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு அதை சொல்லுவாங்க, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, காலை என்று சொல்லடா களம் இறங்கி நில்லடா, களம் வெல்வது யாரடா, தொட்டுப்பார் ஜெயிச்சா 50,000 சொல்லி யூடியூப்ல ஆதாரபூர்வமான விளம்பரங்களை கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு எந்த மிஷினை வெளிநாட்டு மிஷினோட நம்ம தமிழ்நாட்டு மிஷினை கம்பேர் பண்ணும்போது 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் டீசல் குறைவா போகும். இது சாத்தியம் இல்லை என்றால் நீங்கள் நிரூபித்தால் 50,000 ரூபாய் நாங்க பரிசாக கொடுக்கிறோம், வெல்லுங்கள் என்று மீடியால ஓபனா சேலஞ்ச் பண்ணிக்கிறது நம்ம தமிழ்நாட்டின் பெருமைங்க. இந்த மிஷின் டிசைன் பண்ணது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு பசங்க. நல்லா கேட்க, நம்ம ஊர் வண்டி, நாங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை சொன்னாரு. நல்ல வண்டியை கேட்கணும் சார், கேட்பது உங்களது உரிமை, கொடுப்பது எங்களது கடமை, இல்லை என்றால் இது ஒரு மாபெரும் கொடுமை. சோ உண்மையா சொல்றோம், நம்ம வாழ்க்கையில வெற்றி நினைப்போம். வெற்றின்னு எங்கிருந்து வருது சார் கேட்டீங்கன்னா, விளையாட்டு போட்டியில ஒரு டீமை தோக்கடிச்சாதான் இன்னொரு டீம் வெற்றி. ஆனா வாழ்க்கையில ஸ்டூடெண்ட் ஜெயிச்சா வாத்தியார் வெற்றி, பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு போனா டாக்டருக்கு வெற்றி. அது மாதிரி நம்ம வெற்றியை நம்ம மட்டும் ஜெயிக்க முடியாது, நம்மளை பார்த்து இன்னொருத்தர் ஜெயிச்சாதான் சார் வெற்றி. சோ நம்ம எப்பவுமே வாழ்க்கையில அடுத்தவங்களை ஜெயிக்க வச்சா கடவுள் நம்மளை ஜெயிக்க வைப்பாங்க. கன்ஃபார்மா இந்த நம்ம சங்கம் வந்து தலைவர் உண்மையாவே இது 2வது முறையாக எங்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனிக்கு முன்னுரிமை கொடுத்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எங்க மனமார்ந்த நன்றிகள். அது மட்டுமல்ல, இது வந்து வெறும் தமிழ்ல, நான் தமிழ சொல்றேன், தமிழ் நாட்டை பத்தி சொல்லுங்க. மிஷினை பத்தி இங்க வெளியே டெமோ வச்சிருக்கிறோம். யாராவது எந்த நுகர்வோர்ல எந்த மிஷின் வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் புல்னு சொல்லி ஒரு நம்ம தமிழ்நாட்டு ஜல்லிக்கட்டு காலையை உருவெடுத்து இன்னைக்கு நம்ம மாபெரும் இன்னைக்கு 71 கண்ட்ரிங்க, அர்ஜென்டினா டு பிலிப்பைன்ஸ் எல்லா கண்ட்ரிக்கு நம்ம கோயம்புத்தூர் வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். அந்த காலத்துல ஜேசிபி டெல்லியில இருந்து இங்க வந்துட்டு இருந்தது. இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து ட்ரெயின்ல 15 நாளைக்கு ஒரு 100 மிஷின் 150 மிஷின் கோயம்புத்தூர்ல இருந்து வடநாட்டுக்கு போயிட்டு இருக்குங்க. இது வந்து இந்தியனின் பெருமை, இந்தியர் எவருக்கும் சிலைத்தவர்கள். அதான் சொல்லுவாங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ணா யாரையும் ஜெயிக்கலாம். இன்னைக்கு பிசினஸ்ல நிலைய வச்சுக்கோங்க, என்னை வெல்ல 200 வரமாட்டான் என்று நினைப்பது மாபெரும் தவறு, ஆபத்தான வார்த்தை. நல்லா பிராக்டிஸ் பண்ணா யாரையும் ஜெயிக்கலாம். இங்க திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது, ஆனா திறமையை வெளிக்காட்டாத மனுஷங்க தான் அதிகம். ஒரு கோழியால இவ்வளவு தூரம் தான் பறக்க முடியும், விஞ்ஞானப்படி அவ்வளவுதாங்க சாத்தியம். அதனோட குஞ்ச பறந்து தூக்கிட்டா தென்னை மர உயரத்துக்கு பறக்க சக்தி எங்கிருந்து வந்ததுங்க? நம்மளுக்குள்ளதான் இருக்கு சக்தி. நம்மளுக்குள்ள ஒளிந்திருக்கிற சக்தியை வெளியே கொண்டு வந்தா முடியும் என்று உன்னை நம்பும் நீ தைரியமா நம்பினா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாங்க. அதனால நம் நம்பிக்கை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தொடர் முயற்சி, மறுமுயற்சின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்ப இதெல்லாம் விடாமுயற்சி வரும்னா அடர்த்தியான நம்பிக்கை இருக்கும்போது தான் வரும். நம்மளை நம்ம நம்பணும், நம்மால் வெல்ல முடியும், நம்மால் முடியாவிட்டால் யாராலும் முடியாது, யாரால் முடியாவிட்டால் அது நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையோடு ஜெயிப்போம். உங்களோட என்னைக்கு நாங்க கூட டிராவல் பண்ணுவோம் சார், எங்க வாய்ப்பு கொடுங்க. இது தமிழ்நாட்டு மிஷின், நம்ம ஊர் வண்டி, நம்ம ஊர் தென்னிந்தியானாலே இது வந்து தமிழகம் தான் சொல்லுவோம். இன்னைக்கு எல்லா பக்கம் சர்வீஸ், சிறப்பான ஸ்பேர் பார்ட்ஸ், சிறப்பான ஃபைனான்ஸ் வசதிகள் எல்லாமே சிறப்பா செயல்படுறாங்க. இன்னைக்கு இந்தியால நம்பர் 2 பேக்கலோடர், தமிழ்நாட்டுல 14 டிஸ்ட்ரிக்ட்ல நம்பர் 1 புல், நம்பர் 2 ஜேசிபி ஆக்கிட்டோம். சோ இது காரணம் வந்து நம்ம தமிழ்நாட்டு ரத்த உறவுகள், நம்ம உடம்பில் ஓடுவது அந்நிய நாட்டு ரத்தம் அல்ல, அன்னை தமிழ் தாயின் ரத்தம். சோ அனைவரும் தமிழ்நாடு மிஷனுக்கு முன்னுரிமை கொடுங்கள். என்றைக்கு உங்களை ஜெயிக்க வைக்கிறது எங்களோட கடமை. நன்றி, வணக்கம்.